வணக்கம் கைஸ். இன்னைக்கு காலை எந்திரிச்சுக்கிறது கூட உடம்பு சுத்தமாக ஒத்துழைக்கல. நேற்று நைட்டு ஏதோ யூஎஃப்சி போயிட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் செம்ம வலி. அதனாலே வலிக்கு இதமாக மருந்து போடலான்னு முட்டை வாங்கலான்னு பார்த்தா முட்டை ரேட்டை 7 ரூபா ஏற்றிட்டானுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா தலையில துண்டை போட்டு தான் உட்காரணும். சரி ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு காலையிலக்கு எப்போதும் போல ஓட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. மேலே என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. வழக்கம் போல அந்த டேட்ஸ் நட்ஸ் அதை கிரைண்ட் பண்ணி அப்படியே உள்ள தள்ளிட்டேன். நேற்றுக்கு என்னோட குருட்டு பாறை வச்சு ட்ரைபேடை மிதிச்சு உடச்சேன். காலையிலக்கு அதை பேட்ச் ஒர்க் பண்ணி ஒட்ட வைக்கலான்னு பார்த்தா சுத்தமாக முடியல. வாழைப்பழத்தை ட்ரைபேடை யூஸ் பண்ணிட்டேன். அண்ணனோட ஐக்கியூ எப்படி செதறுதா? சரி ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிசயமா வாய்ஸ் ஒரு அரை மணி நேரத்துல கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அண்ணன் எப்படி ஊரா போயிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றேன்னு சொல்றேன். வெளியூர்ல டோர்னமெண்ட்லாம் நடந்துச்சுன்னா முதல் நாள் நைட்டே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் காலையில இறங்கிடுவோம். இப்போ ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனா எங்கேயாச்சும் ரேரா தான் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில 6 மணி வரையும் நடக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை ரொம்பவே ஈஸியா தெரியும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் 12ல இருந்து 13 மணி நேரம் ஒரே சேர்ல உட்காந்து இருக்கிறது மண்ட அளவுல எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும். சரி ஓகே, இப்படிதான் நாங்க எல்லா ஈவெண்ட்டையும் ஃபேஸ் பண்ணி வரோம். இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணி போல முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோட நேரா டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு பார்த்தா நம்ம வளர்ந்து கேட்டவன் 3:30 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். இப்படி சாப்பிட்டா சளி பிடிக்காம சக்கிலா வாடா பிடிக்கும். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்ட். அதனால தான் லைட்டா சொந்த கதையெல்லாம் தட்டி விட்டுருப்பேன். இந்த இடத்துல லைட்டா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியா தான் தெரியும், இன்க்ளூடிங் நான் பாக்குற வேலையும். இந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு எஃபோர்ட் போடணும்னு. ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.